இந்த வீடியோவில் நம்ம வீதமுறு கோவைகளின் பெருக்கற்பலனும் வீதமுறு கோவைகளின் வகுத்தலும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீதமுறு கோவைகளின் பெருக்கற்பலன். P of x divided by Q of x மற்றும் R of x divided by S of x ன்னு இருக்குது. இப்போ இதை எப்படி பெருக்கணும்னா P of x into R of x divided by Q of x into S of x ன்னு பெருக்கும். அதாவது நம்ம தொகுதியும் பெருக்குவோம், பகுதியும் பெருக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சுருக்க முடியும்னா சுருக்கிக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், விகிதமுறு கோவைகளின் வகுத்தல். இப்போ P of x divided by Q of x மற்றும் R of x divided by S of xன்னு இருக்குது. இப்போ இதை வகுக்கணும் அப்படின்னா வகுத்தல் போடுவோமா? வகுத்தல் போட்டு இதை பெருக்கலாக மாற்றும்போது இதை தலைகீழியாக மாற்றுவோமா? P of x divided by Q of x into இது S of x divided by R of xன்னு மாறும். இப்போது பெருக்கல்னா நம்ம டைரெக்டாக P of x into R of x divided by Q of x into S of xன்னு எழுதிடுவோம். இது வகுத்தல்னா இதை அப்படியே எழுதிட்டு இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது இதை தலைகிழியாக போட்டு அடுத்து பெருக்குவோம். எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். எக்ஸ் கியூப் பை 9y ஸ்கொயரை 27y பை எக்ஸின் அடுக்கு 5ஆல் பெருக்குகன்னு பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இதையும் பெருக்குவோம், இதையும் பெருக்குவோம். அதுக்கு முன்னாடி எதையும் அடிக்க முடியும்னா அடிச்சுக்கலாம். இங்கே ஒய் இருக்கா, இங்கே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போது இந்த ஒய் கேன்சல் ஆகி இங்கே ஒய்யின் அடுக்கு 1 வரும். ஏன்னா ஒய் ஸ்கொயர் இந்த பெருக்கல்ல இருக்கிறது கீழே வரும்போது வகுத்தலில் மாறும். இப்போது இங்கே அடுக்கை கழிப்போம். இப்போ நமக்கு ஒய்ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே எக்ஸின் அடுக்கு 5, எக்ஸின் அடுக்கு 3ன்னு இருக்குது. இது இங்கே கேன்சல் ஆகி இங்கே 2ன்னு மாறும். ஏன்னா எக்ஸின் அடுக்கு 5 மைனஸ் 3ன்னு போடுவோம், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடுத்து பாருங்கள், 9ஆல் அடித்தோம்னா 9 9 27. இப்போது நமக்கு மேலே இங்கே 1 இருக்குது. 1 × 3 டிவைடட் பை இங்கே 9 கேன்சல் ஆகிடுச்சு, ஒரு ஒய் இருக்குது, ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 3/y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 பி ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 1ஐ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏயின் அடுக்கு 4 இன்ட்டு பி கியூப்பால் பெருக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது, கீழே இங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி கியூப்னு இருக்குது. இது கேன்சல் ஆகி இங்கே பியின் அடுக்கு 1ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸின் அடுக்கு 4 எழுதுவோமா? பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. அதாவது இது 1 ஸ்கொயர்னு அர்த்தம். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஏயின் அடுக்கு 4 இன்ட்டு பி. அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு எக்ஸின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை ஏயின் அடுக்கு 4 இன்ட்டு பி. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்த சம் பாருங்கள், 14 எக்ஸின் அடுக்கு 4 டிவைடட் பை ஒய் வகுத்தல் 7x டிவைடட் பை 3 ஒய்யின் அடுக்கு 4. இப்போ வகுத்தலில் இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை எழுதிடுவோம். 14 எக்ஸின் அடுக்கு 4 பை ஒய் வகுத்தலில் பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ இது தலைகீழியாக மாறும். 3 ஒய்யின் அடுக்கு 4 பை 7x. இப்போ இங்கே எக்ஸு ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும், இங்கே 4 இருக்கா? அப்போ இது 3ன்னு மாறும். அடுத்து 7ஆல் அடித்தோம்னா 1 7 7 14. இங்கே இந்த ஒய் கேன்சல் ஆகி இந்த இடத்துல நமக்கு ஒய்யின் அடுக்கு 3ன்னு வரும். இப்போது நமக்கு 2 இன்ட்டு எக்ஸு க்யூப் இன்ட்டு 3 இன்ட்டு ஒய் க்யூப். இப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு 6ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய் க்யூப். அப்போ ஆன்சர் 6x³ ஒய் க்யூப். அடுத்து ரெண்டாவது பாருங்கள்,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 வகுத்தல் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16ன்னு இருக்குது. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 4 இருக்குது. இப்போ இதை வந்து ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறும்போது இது வந்து தலைகீழே எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் மைனஸ் 4 இந்த எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4. ஃபார்முலாலாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 டிவைடட் பை 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 வகுத்தல் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3 டிவைடட் பை 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4. நம்ம ஏதாவது வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். எதுலேயுமே எதையும் வெளியில் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே 16 2 3ன்னு இருக்குது. இப்போது 3 இருக்குது, பொதுவாக எடுக்க முடியாது. இதுலேயும் பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு காரணிப்படுத்திக்கிடுவோம். 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 இருக்கா? அப்போ 3ஐயும் 16ஐயும் பெருக்கணும். 16ஐயும் 3ஐயும் பெருக்கினா நமக்கு 48ன்னு கிடைக்கும். அதாவது மைனஸ் 48. 2 காரணி எடுக்கணும். பெருக்குனா மைனஸ் 48 வரணும், கூட்டுனா மைனஸ் 2ன்னு வரணும். மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 8னா ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 8 அப்படின்னா நமக்கு மைனஸ் 48ன்னு வந்துடும். மைனஸ் 8 ப்ளஸ் 6னா மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ 16 எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் 2xக்கு பதிலாக மைனஸ் 8x ப்ளஸ் 6xன்னு எழுதுவோம். மைனஸ் 3. இப்போ இந்த 2 இதை எடுத்தோம்னா 8xஐ பொதுவாக வெளியில் எடுப்போமா? அப்போ 2x மைனஸ் 1. அடுத்து இதிலிருந்து ப்ளஸ் 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 2x மைனஸ் 1. ஏதாவது 6x ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. அடுத்து பாருங்கள் 2லேயும் பொதுவாக இருக்கிறது 2x மைனஸ் 1 அதை எழுதிடுவோம். அடுத்து மீதம் இருக்கிறது 8x ப்ளஸ் 3ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள் இந்த 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இப்போ 1ஐயும் மைனஸ் 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா மைனஸ் 3. இப்போ பெருக்குனா நமக்கு மைனஸ் 3 கிடைக்கணும். இது கூட்டுனா மைனஸ் 2ன்னு கிடைக்கணும். 1 3 3. இப்போ பெரிய இதில் தான் மைனஸ் போடணும். மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3. மைனஸ் 3 ப்ளஸ் 1னா மைனஸ் 2. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது மைனஸ் 3 1. இப்போ அங்கே முன்னாடி 1 இல்லாட்டி நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். அப்படி இல்லாட்டி பிரித்து எழுதுவோம். 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதில் 3xஐ பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். இதில் ப்ளஸ் 1 வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பாருங்கள் 3x ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3. இப்போ 6 3 24. மூவட்டா 24 ப்ளஸ்ஸு தான். இப்போ கூட்டினாலும் ப்ளஸ் 11 தான் வரும். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது 3 8. 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3x ப்ளஸ் 3. இந்த 11xை தான் 8x ப்ளஸ் 3xன்னு பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த இதிலேருந்து 8xஐ பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இதில் ப்ளஸ் 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ பாருங்கள் 8x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து இதுக்கு மட்டும் பார்க்கணும். 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4. இப்போது 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா மைனஸ் 12. அதாவது ப்ளஸ் 3ஐயும் மைனஸ் 4ஐயும் பெருக்கினா மைனஸ் 12. பெருக்கினா மைனஸ் 12 வரணும். கூட்டுனா மைனஸ் 11ன்னு வரணும். 12 12. பெரிய இதுக்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் மைனஸ் 12னா நமக்கு மைனஸ் 11ன்னு கிடைக்கும். இப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 4.
இப்போ பாருங்கள் இதில் 3x பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு மைனஸ் 4ன்னு வரும். இதில் +1 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4. இப்போது ரெண்டுத்துலேயும் பொதுவாக எக்ஸ் மைனஸ் 4 பொதுவாக இருக்குது. அடுத்து மீதம் இருக்குது 3x + 1. இப்போ பாருங்கள் இதுக்கு நேராக என்ன இருக்கோ அதை போட்டுருவோம். 16x² - 2x - 3க்கு நேராக நமக்கு என்ன வந்திருக்கு 2x - 1 × 8x + 3 டிவைடட் பை இந்த 3x² - 2x - 1. இப்போ இதில் வந்து 3x + 1 × x - 1. அடுத்து வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். இப்போ இந்த இது வந்து மேலே வரும். 3x² - 11x - 4க்கு நமக்கு என்ன வந்திருக்கு x - 4 × 3x + 1. ஏன்னா நம்ம வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x - 4 × 3x + 1. இதை மேலே போட்டுருவோம் டிவைடட் பை இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இது அதை கீழே போடுவோம் 8x + 3 × x + 1. இப்போ பாருங்கள் எதை அடிக்க முடியுமோ அடிச்சிடலாம். 8x + 3 8x + 3 அடிச்சிடலாம். அடுத்து 3x + 1 3x + 1 கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2x - 1 × x - 4 டிவைடட் பை x - 1 × x + 1. இப்போ ஆப்ஷனில் பார்க்கும்போது இப்படியே இருந்தால் விட்டுறலாம், அப்படி இல்லாட்டி பெருக்கி போடணும். இப்போ 2x - 1 வச்சு x - 4 பெருக்கணும். இப்போ 2x × x - 4 - 1 × x - 4 டிவைடட் பை இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a - b × a + b. அப்போ a² - b². இப்போ ஏங்கிற இடத்துல x² - b² 1². இப்போ 2x வச்சு x பெருக்குனா 2x² - 4 2 8. அடுத்து -x + 4 பை x² - 1. சாரி இங்கே வந்து 8x 2x² - 2x × 4 -8x. அடுத்து -x + 4. இப்போ பாருங்கள் இதை கூட்டிக்கலாமா 2x² - 9x + 4 பை x² - 1. இதுதான் ஆன்சர். இப்போது சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். காரணிப்படுத்துகள்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக காரணிப்படுத்திடலாம்.